ராமாயணத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சதானந்தர் கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய இடத்துல நம்ம ஆரம்பிச்சோம். சதானந்தன் கௌசிகனை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கௌசிகன் ஒரு அரசனாக இருந்தா, நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வேட்டையின் காரணமாக காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போகும்போது அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமம் வசிஷ்டர்னுடைய ஆசிரமம். இந்த வசிஷ்டர்னுடைய ஆசிரமத்தை பார்த்த உடனேயே அங்கே போய் தன்னுடைய பரிவாரங்கள், அதாவது தன்னுடைய படையாளிகள் எல்லோருடையும் சேர்ந்து அவர் உள்ள நுழையும் பொழுது வசிஷ்டர் சொல்றார், வாங்கோ, அத்தனை பேருக்கும் நான் உணவு தருகிறேன் என்று சொல்ல, அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறுவதுங்கிறது உங்களுக்கு கஷ்டம், நீங்களோ பாவம், நீங்க முனிவர், உங்களுக்கே பாவம் இருக்கிறத வச்சுதான் நீங்க கொடுக்க போறீங்க, வேண்டான்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி நந்தினி இடத்திலே அவர் கேட்க, நந்தினி பசுவின் இடத்தில் இருந்து பல விதமான விருந்து சாப்பாடு எல்லாம் இறங்குது. இந்த நந்தினி பசுவை பார்த்த மாத்திரத்திலேயே கௌசிகனுக்கு மனசிலே என்ன தீர்மானம் வருதுன்னா, இப்பேற்பட்ட ஒரு பசு நம்ம கிட்ட இருந்தா நல்லது, எப்பவுமே உயர்ந்த பொருள் ராஜா கிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற. அதனால இந்த பொருள் எனக்கு சொந்தம் என்று சொல்லி நான் நந்தினியை எடுத்துக்க போறேன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார் வசிஷ்டர், அது வந்தா கூட்டிகிட்டு போன்ட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லல, நான் தரேன் தரல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லல. அந்த மாடு வந்தா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டார். மாடு வந்தா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், நேரா போய் அந்த கயித்தை பிடிச்சு இழுத்து நந்தினியை தன் வசம் இழுத்து கொண்டு நடப்பதாக நினைத்து விஸ்வாமித்திரன் 2 அடி எடுத்து வைக்கிறான். அப்படி எழுந்த உடனேயே பனித்தது புரிவன் என்ன பார்த்திபன் எழுந்து பொங்கி, அவன் அப்படி கயித்தை போட்டு இழுத்த உடனேயே ஒரு நிமிஷம் பிணித்தனன் சுரபிதன்னை பெயர் ஒழி பிணியை வீக்கி அந்த கயித்தை உடைச்சுக்கிட்டு வருது. திரும்ப வசிஷ்டர் இடத்திலே நந்தினி நிக்குது. மணித்தட தோழினருக்கு கொடுத்தியோ மறைகள் யாவும் கனித்த எம் பெருமை என கலை மறை முனிவன் சொல்வான். என்ன பண்ணிட்டா, வசிஷ்டரிடத்திலே நந்தினி முறையிடுகிறாள். என்ன சொன்ன, நீ அந்த தடத்தோள் பொருந்திய அந்த அரசனுக்கு என்ன கொடுத்துட்டியோ கேள்வி. ஏன்னா நந்தினி அப்ப பாத்துங்க, பசுமாடாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள்கள் கூட, அந்த பசுமாட்டுக்கு கூட அதனுடைய இஷ்டத்தை தெரிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய முறையானது நம்முடைய முறையிலே இருந்திருக்கு. நீயா போ வச்சுக்கோ, எங்க வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு நீ வச்சுக்கோ அப்படிங்கிறது இல்ல. போறியாங்கிறத நம்ம இப்போ ஒரு சின்ன குழந்தைய கொடுக்கும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்போம் இல்லையா, அந்த அங்கிள் கிட்ட போறியா, அந்த ஆண்டி கிட்ட போறியா அப்படி நம்ம கேட்கும் போது அதுவும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப. ஏன், குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணர்வு தானே பசுமாட்டுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த உணர்வை பதிவு செய்கிறான் கம்பன் இந்த இடத்துல. எவ்வளவு பெரிய மாண்பு பாருங்க. மாடுதானேன்னு ஓட்டி விடல. அவன் என்ன கேட்கிறா, ஓடி நீ குடுத்தியா, மறைகள் யாவும் கணித்த எப்பெருமை கொடுத்தியோ, என்ன கொடுத்தியோ அப்படின்னு கேட்கிறான். கலை மறை முனிவன் சொல்வான். இப்ப வசிஷ்டன் என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். அங்க இருந்தா நம்ம இப்ப விஷயத்தை பார்க்க போறோம். கொடுத்திலன் யானோ, நான் ஒன்ன கொடுக்கலமா, எனக்கு கொடுக்கக்கூடிய உரிமை முனிவனுக்கு கிடையாது. காரணம் என்ன, அவன் தவோ வலிமையை மெச்சி இந்திரலோகத்திலிருந்து நந்தினி தானாக அவன் வீட்டிலே இருக்கிறாள். இவனுக்கு ஏன் அந்த பொருளை கொடுக்கறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. தானே இருப்பவள் ஆசையோடு இருக்கா. இந்த வசிஷ்டன் மீது இருக்கக்கூடிய பற்றினால், அன்பினால் அவள் அந்த வீட்டுல இருக்கா. அவன் நினைச்சு அவளா நினைச்சாதான் போக முடியும். அவ வேண்டாம் நினைச்சானே இந்த லோகம் போப்பான், அவ்வளவு. அவன் என்ன கேட்கிறா, கொடுத்திலன் யானோ மற்ற இக்குடை கொழு வேந்தன் தானே பிடித்து அகல்வுற்றது என. என்ன பாருங்களா, அவனா பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாமா, நான் சொல்லலைன்னா. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. காரணம் என்ன,
ஐ டோன்ட் டிக்ளேர் யூ அஸ் மை அசர்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி. எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு எதுவுமே கிடையாது. யூ ஆர் நாட் மை அசர்ட் ஆர் யூ ஆர் நாட் மை ப்ராப்பர்ட்டி. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ liability or a responsibility to hold. இல்லையா சார்? எனக்கு அசட்டே இருந்தா தானே சார் அதை தாராவாத்து கொடுக்க முடியும். என் அசட்டே இல்லாத போது நான் எப்படி சார் தாராவாத்து கொடுக்க முடியும்? என் கையில காசு இருந்து நான் அதை தானமா பண்ணலாம். தானம்ங்கிறது எப்போ என் கையில் இருப்பதை வைத்து நான் கொடுப்பது தான். இன்னொரு டெபினிஷன் வருது பாருங்க. இல்ல அழகா எப்படி கம்பன் ஒரு சூட்சமத்துக்குள்ள சூட்சமம் வைக்கிறான் பாருங்க. உன் கையில உனக்கது உரிமையான ஒரு பொருளாக உன்னுடைய பொருளாக இருக்கின்ற ஒன்றைத்தான் நீ தானம் செய்யும். இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் கரும்பு விட்டு பக்கத்து வீட்டுக்காரனுடைய கரும்பு தோட்டத்துல இருந்து கரும்பு பறிச்சு இந்த நீ கரும்பு வச்சுக்கோ நான் கொடுக்க முடியுமா? தானம் அது என்னால செய்ய முடியாது இல்லையா? ஏன்னா என் பொருள் அல்ல. என் பொருளாக இருந்தால் நான் எடுத்து கொடுப்பதில் வசதி. ஏன்னா என் பொருளை என் கைப்பொருளாக இருந்து அதை நான் கொடுத்தா ரைட்டு. நந்தினி இப்ப வசிஷ்டனுடைய கைப்பொருளா? ஏன் அவன் கொடுக்கலன்னு சொல்றானே, வசிஷ்டன் பொய் சொல்றானா? இல்ல. ஏனென்றால் வசிஷ்டனுடைய அசட்டும் இல்ல. அது புரிஞ்சுக்கும். இட் இஸ் நாட் வசிஷ்டாஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவ சந்தோஷமா நந்தினி அங்க வந்து இருக்கா, அதைதான் புரிஞ்சுக்கணும். சந்தோஷமா நந்தினி வந்து அங்க உட்காந்துருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றா? நான் கொடுக்கலம்மா, நான் கொடுக்கல. இவன் என்ன பண்றான்? அவனே உன்னை பிடிச்சி இழுக்கிறான் இல்லையா? குடை கொழு வேந்தன் தானே பிடித்து அகல் ஊற்றுறது என பெருஞ்சினம் கதவும் நெஞ்சோடு சொன்ன உடனே நந்தினிக்கு கோவம். அது சொல்லுது, இடித்து எழ முரசு வேந்தன் சேனையை யானே இன்று முடிக்குவன் தாண்டி. என்ன செய்யறேன்? இடித்து எழ முரசு வேந்தன் சேனையை யானே இன்று முடிக்குவன் காண்டி. இப்படி கர்ஜனை பண்ணிக்கிட்டு அப்படி இடிக்கின்ற ஓசையோடு நிக்கிறானே இந்த வேந்தன். என்ன அழகான வார்த்தைகளை போடுறான் பார் கம்பன். இடித்து எழ முரசு வேந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌசிகன் கர்ஜிக்கிறான்னு அர்த்தம். தன்னுடைய அரசு பலத்தை காட்டக்கூடிய குரல் துணியில அவர் நிக்கிறார். அகம்பாவத்தினுடைய உச்சம். இடித்து எழ முரசு வேந்தன் சேனையை யானே இன்று முடிக்குவேன். நானே முடிச்சிடுறேன் வர்றான்டா. யாரு? நந்தினி. என்ன மெய் மயிர் சிலிர்த்தது அன்று. அப்படி உடம்பு அப்படி சிலிர்த்துக்கிறான் நந்தினி. சிலிர்த்த உடனே என்ன நடந்துதான்? அதான் அருமையான விஷயங்களை சொல்கிறார். இதுல இருந்துதான் நம்ம ஒரு குறிப்பை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம பார்ப்போம். அருமையான குறிப்பு கம்பனுடைய காலம். கம்பனுடைய காலகட்டத்தை கிட்டத்தட்ட 12 14 வரைக்கும் நம்ம சொல்றோம். 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தொகுப்பு வச்சிருக்கிறோம். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள அவருடைய காலகட்டத்தை பிரிச்சு வச்சிருக்கோம். கம்பனுடைய காலகட்டம் குலோத்துங்க சோழனுடைய அரசவையிலே அவன் இருந்ததாக வரலாறு பதிவு இருக்கு இல்லையா? குலோத்துங்க சோழனுடைய அரசவையில அங்கதான் கம்பராமாயணம் அவன் பாடுகிறான். அவனுடைய கான்டெம்பரரிஸ் யார் இருப்பா? கம்பனோடு கான்டெம்பரரியா யார் இருந்தது? ஒட்டக்கூத்தர் இல்லையா? கம்பனுடைய அரசவையிலே கம்பனோடு கான்டெம்பரரினா ஈக்குவலா இருக்கக்கூடியவரா யார் இருந்தார்? அரசவை கவிஞராக ஒட்டக்கூத்தர் இருந்தார். அது மட்டும் இல்ல, அங்க புகழேந்தி புலவரும் இருந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 பேரும் இருந்த இடம் அந்த சோழனுடைய அரசவையில். 3 பேரும் சலைச்சவங்க இல்ல. அவங்க 3 பேருக்கு மத்தியில கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுதி காட்டினான். அப்போ அவன் ஒரு பதிவை வைக்கிறான். 12 14ஆம் நூற்றாண்டிலே இந்த ஒரு பதிவை வருது. இந்த பாட்டினுடைய விஷயத்தை வச்சு நான் இதை இன்டர்பிரேட் பண்றேன். என்னன்னு பார்ப்போம். பப்பரர், யவனர், சீனர், சோனகர் முதல பல்லோர் கைப்பட அதனினோடும் கபிலை மாட்டு உதித்து. கம்பன் எழுதக்கூடிய மனிதர்கள் யார் யார்? பப்பரர், யவனர், சீனர், சோனகர். 4 பேரை சொல்றாரு இந்த இடத்துல. சரியா? 4 விதமான ஆட்கள். கைப்படை அதனினோடும், அதோடு சேர்ந்த கைப்படையோடு சேர்ந்த சிலரும் உதித்து அவளுடைய உடம்பிலிருந்து உதித்து வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது
இதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. சரியா? இதுல 2-3 இன்டர்பிரேஷன் இந்த பப்பரர் அப்படின்னு சொல்ற இடத்துல வருது. பப்பனர், அவனர் அப்படின்னு யவனர்னு சொல்றதுக்கு பதிலாக பப்பர ரவணர் அப்படின்னு வைமுகோனுடைய மொழிபெயர்ப்புல எழுதுறார். ரவணர் அப்படின்னு சொல்லும் போது வேடர்கள்னு பேசுறாரு. சரியா? வைமுகோ அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கம்பராமாயண உரையாசிரியர் வைமுகோங்கிறது ரொம்ப ஃபேமஸ். வைமு கிருஷ்ணமாச்சாரியன் பேர் அவருக்கு, கோபால கிருஷ்ணமாச்சாரியன் பேர் அவருக்கு, ரொம்ப ஃபேமஸ். அவர் அப்படி ஒரு பதிவை வைக்கிறார். சரியா? இங்க இன்னொரு பாட்டினுடைய வரியில பார்த்தா யவனர் அப்படின்னு வரும். சரியா? அப்ப பப்பரர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பதிவு வருது அப்படின்னு சொன்னா, பப்பர நாகம், நாகர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொன்னதாக சங்க இலக்கியத்துல ஒரு குறிப்பு வருது. பப்பர நாகம். பப்பர நாகம்னா செந்நிறத்தில் இருந்த நாகம் என்று சொல்லலாம். என்ன கலரு? செந்நிற நாகம். அப்ப பப்பரர் அப்படின்னு சொன்னா யாரோ சிகப்பு கலர்ல இருந்ததாக இருக்கு. அப்ப ரெட் இண்டியன்ஸா இருந்திருக்க கூடுமோ தெரியாது. தெரியாது. அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கு. நான் சொல்ற புரியுதா? பப்பரர் அப்படின்னு சொல்லும் போது பப்பர நாகம் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. பப்பர நாகம்க்கு அதுக்கு என்ன சொல்றாங்க? செந்நிற நாகம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாங்க. அப்ப செந்நிற நாகம்னு போட்டோம்னா அப்ப பப்பரர் அப்படிங்கிற வார்த்தையை செந்நிறத்தை உடையவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அது ஒரு லிங்க் வரும். சரியா? அது ஒரு லிங்க் வருது. இன்னொரு லிங்க் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துல பப்பரர் அப்படின்னு சொன்னா they are considered to be nomadic. ஒரு நாடோடி கூட்டம், கிரேக்க நாட்டில் துவங்கிய நாடோடி கூட்டம்னு ஒரு பார்த்தோம். இப்படி ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அப்போ ரெண்டு விதமான இன்டர்பிரேஷன் இருக்கு. ஒண்ணு செந்நிற கலரை உடையவர்கள், அப்போ செவ்விந்தியர்களான்னு தெரியல, அல்லது நோமேட்ஸ்னு போட்டிருக்கான். நோமேட்ஸ்னா என்ன அர்த்தம்? நாடோடிகள், ஊர்வா இப்படி வர்றவங்க. அந்த நோமேட்ஸ் எங்க இருந்து? கிரேக்க நாட்டில் தோன்றிய அப்படிங்கிற ஒரு கிரேக்கம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வார்த்தை வரும். அப்போ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உள்ளூர்காரங்க பேசல, உள்ளூரை பற்றி அவங்க குறிப்பு இல்லை இல்லையா? பப்பரவர். அப்புறம் யவனர். யார் யவனர்கள்? அவங்க ஒரிஜினலி ஃப்ரம் கிரேக்க நாட்டுக்காரர். they are originally settled from Greek. யவனர்கள். யவனர்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இருந்தாங்களா, வந்தாங்களா அப்படின்னா சங்க இலக்கியத்துல பட்டினத்துப்பாலை தான் அதுக்கு கரெக்டான ரெஃபரன்ஸ். பட்டினத்துப்பாலை ஒரு ரெஃபரன்ஸ். பட்டினத்துப்பாலையில என்ன சொல்றான்? யவனர்கள், இந்த சீனர்கள், இந்த மிலேச்ச ஜாதின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு சோழன் ஒரு இடம் கட்டி வச்சிருப்பான். அவங்க எல்லாம் காவேரி பூம்பட்டினத்துல வந்து அந்த இடத்துல நின்று அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் லாட்ஜ் மாதிரி கட்டி வச்சிருந்திருக்கான். அங்க அவங்க தங்குவாங்க. தங்கி அங்க மாணிக்கம், அந்த மாதிரி முத்துக்கள், பல பல ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அங்க வியாபாரத்தை பண்ணிவிட்டு அவங்க கிளம்புவாங்க. இது பட்டினத்துப்பாலை குறிப்பு. பட்டினத்துப்பாலையிலேயே அவர்கள் வந்த ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, பட்டினத்துப்பாலை நம்ம சொல்ற சங்க இலக்கியத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நூல். அந்த நூலிலேயே அந்த யவனர்களுடைய ஒரு இன்வேஷனை பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்ப யவனர்களுக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதே போல இங்க யவனர் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய படைத்தலை அல்லது படைகள் ஒரு ஃபேமஸான படை. சோ அதுவும் இங்க வந்ததாக சீனர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். சாரி, சீனர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய நாட்டிலே சீனர்கள் படையிலே படைத்தொழில் செய்தவர்களாக இருந்தார்கள் இல்லையா? இல்லாமலே இந்த வார்த்தை கம்பன் எழுதியிருப்பான். யோசிக்க வேண்டிய விஷயம். So Chinese are working in தமிழ்நாடு குறிப்பு இல்லையா?
இப்ப யாராவது கேட்டாங்கன்னா அப்ப சைனீஸ்ல என்னடா பண்ணிருக்காங்க, சைனீஸ் ரேசிங்க ஒர்க் பண்ணிருக்க கூடும், ஈஸி, அழகாக. என்ன காரணம்? கம்பராமாயணம் எடுத்துக்காட்டு. இல்லாததை அவர் எழுத மாட்டார். இல்லாம ஒரு வார்த்தை அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எழுதுறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ரேஸினுடைய ஒரு தொழில் சமாச்சாரங்கள் இங்க இருந்திருக்கு. அப்ப செய்யினர். சோனகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு, இந்த சோனகர் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னா, சோனகா அப்படின்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை சார்ந்தவர், அராபு நாட்டை சார்ந்தவர். சரியா? இஸ்லாத்து மதத்தை சம்பந்தப்பட்டவர். இப்போ கம்பராமாயண காலத்திலே அந்த மத தழுவியவர்களும் இருந்திருக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ல நம்ம ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குது நம்ம. ஒரு அந்த காலத்தை ஒட்டி அந்த கான்டெம்பரரியா யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? பப்பரவர், யவனர். பப்பரவர்களுக்கு நமக்கு ரெண்டு விதமான இன்டர்பிரேஷன் இருக்கு. So we don't know who they are. If we consider them as a red people, red Indians, native Indians இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். யவனர், சீனர், சோனகர். அப்ப 4 பேரையும் அவளுடைய உடம்பில் இருந்து நந்தினி உற்பத்தி செய்யற கொண்டு வர. கைப்படை அதனினோடும் கபிலை மாட்டு உதித்து வர அபாட வருது எல்லாம். வேந்தன் துப்புடை சேனை யாவும் தொலைவுறு துணிதலோடும் வெப்புடை கொடிய மன்னன் தனையர் வெகுண்டு மிக்கார். அப்ப என்னாச்சு? வேந்தனுடைய சேனைகள் அத்தனையும் இந்த மக்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க. அப்ப இன்னொன்னு என்ன தெரியுது? போர் தொழில ஏதோ அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள்னு. இவங்கெல்லாம் நமக்கு போர் தொழில் உதவிகளுக்கு இவர்கள் எல்லாம் ஏதோ வந்திருக்காங்க. அப்போ ஏதோ தெரியுது. அப்ப கம்பன் எழுதுனா சூட்சமத்துல அப்படின்னா கம்பனுடைய பதிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் இப்படியே வச்சுப்போமே, அவன் இருந்தது சோழ நாடு, அவனை சுற்றி காவேரி, பூம்பட்டினம், பூம்புகார் இந்த ஏரியாக்குள்ள அவன் பார்த்து இந்த டைமென்ஷன்ல எழுதியிருக்கான்னு சொன்னா அப்ப சோழர்களுடைய படையிலே இவர்கள் எல்லாம் இருந்திருக்க கூடுங்கிற ஒரு எண்ணம் தெரியுது. ஒரு பதிவு இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம புதுசா மல்டி கல்ச்சுரல் ஜாப் அஃபேர்ஸ், மல்டி கல்ச்சுரல் அசஸ்மெண்ட், மல்டி கல்ச்சுரல் திங்ஸ் ஆர் டு பி, இந்த மல்டி கல்ச்சுரல் ஸ்கில்ஸ் ஹேவ் டு பி என்டர்டைன்ட் எல்லாம் சொல்ல தேவையில்லை. காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் இதை ரொம்ப சீக்கிரமாக அழகாக செய்திருக்கிறார் இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கலா பதிவு நமக்கு கிடைக்கும். சரி, அது இருக்கு. அப்போ இறந்து போன பிறகு அந்த படைகள் யாரும் தொலைந்து போன பிறகு வெப்புடை கொடிய மன்னன் தனையர்கள் வெகுண்டு மிக்கார். அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? கோவப்பட்டு எழுந்தாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, என்னுடைய சேனையெல்லாம் உருட்டி விட்டுட்டியா, தோ வரேன் அப்படின்னு இவங்க கிளம்பிரு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அவங்க எல்லாம் எழுந்து சண்டை போடுறதுக்கு வந்தன. வந்தா அப்ப கௌசிகன் மனசுல நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? சுரபி தன் வலி இது அன்றால் சுருதி நூல் உணர வல்ல வரமுனி வஞ்சம் என்னார் அப்படிங்கிற. என்ன? சுரபி தன் வலி இது என்றால் அப்படிங்கிற. என்ன? சுரபினா யாரு? இந்த இடத்துல காமதேனு என்று சொல்லக்கூடிய நந்தினி. நந்தினியினுடைய வலி இது இல்லை. வலினா என்ன அர்த்தம்? அதனுடைய பலம் கிடையாது. அப்ப யாருடைய பலம்? சுருதி நூல் உணர வல்ல வரமுனி வஞ்சம். யாரு? வசிஷ்டனுடைய வஞ்சகம் என்று கௌசிகன் நினைக்கிறான். என்ன அழகான வார்த்தையை போட்டிருக்கான் பாருங்க. நேரா வசிஷ்டர்னு சொல்லல, வார்த்தை எப்படி போட்டான்? சுருதி நூல் உணர வல்ல வரமுனி. சரியா? சுருதி நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ருதின வேதம். வேத நூலை உணர்ந்தவன்ல வசிஷ்டன் மேலானவன். வேதத்தை குற்றாக கரைத்து குடித்தவன்ல அவன் ஒரு முக்கியமான ஆள். ஸ்ருதி நூல் உணரவல்ல
வரமுனி. சரியா? மற்ற அவன் சிரத்தை இன்னே அரிக்குதும் என பொங்கி. நான் என்ன பண்ண போறேன், அவன் தலையை வெட்ட சொல்லி அடர்ந்தனர் அடர அண்ணான் எரி எழ விழித்தலோடும் இறந்தனர் குமரர் எல்லாம். அவன் தலையை வெட்ட போறேன்னு சொல்லி கௌசிகனுடைய பிள்ளைகள் எல்லாம் எழுந்தாங்க. அவங்க என்ன ஆச்சு, இவர் திரும்பி அவர் ஒரு பார்வை பார்த்த உடனே எல்லா குமாரர்களும் பொசுங்கி போனார்கள். வசிஷ்டனுடைய பார்வையிலே கௌசிகனுடைய பிள்ளைகள் மாண்டு போனார். சரியா? அவன் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு ஒரு கேள்வி. 20 மார். சரியா? 20 மார் அப்படின்னா என்ன? 5 20 கணக்கு போட்டு சொல்லிட்டான். 100 அப்படிங்கறத டாக்டா சொல்லாம 5 20 20 மார் மைந்தர் அவிந்தமை அரசன் காணா. பார்த்தோம். என்னடா திரும்பி பாக்குறான், அவனுடைய 100 பிள்ளைகளும் காலி. நெய்பொழி கனலின் பொங்கி நெடுங்கொடி தேர் கடவி கைத்தொடர் கனையினோடும் கார்முகம் வளைய வணங்கி எய்ந்தனன் முனி தன் கை தண்டினை எதிர்க்க என்றார். அப்ப என்ன பண்றான், உடனே அரசன் ஐயோ தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போன உடனேயே கோபம் கொண்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக விடப்படும் அம்புகளால் முனிவனை தாக்குவது என்று தீர்மானம் பண்ணி முனிவனோடு சண்டை போறான். எதிர்க்க, என்னுடைய அம்பை நீ எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி முனிவனை எதிர்த்து அம்பை போடுகிறான். இங்க நல்லா பார்க்கணும். கடவுளர் படைகள் ஈராக கற்றன படைகள் யாவும் விடவிட முனிவன் தண்டம் விழுங்கி மேல் விழங்கல் காணா. என்ன பண்ணிட்டான் விஸ்வாமித்திரர், ஒண்ணும் பண்ணல, தன்னுடைய தண்டத்தை இப்படி வச்ச. இவன் எவ்வளவு போட்டாலும் அஸ்திர சஸ்திரங்கள் அத்தனையும் அந்த தண்டத்தை தாண்டி போக மாட்டேங்குது. ஏன்னா இங்கதான் விஷயம் புரிஞ்சுக்கணும். கௌசிகன் உடல் வலிமையினால் சண்டை செய்கிறான், வசிஷ்டன் தபோ வலிமையினால் காத்து நிற்கிறான். முடிஞ்சு போச்சு. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? இவன் உடல் வலிமையை வச்சு சண்டை போடுறான், அவன் தபோ வலிமையில தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. இவன் உள்ள வரல. அதுக்கு இன்னொரு குறிப்புன்னு சொல்லுவாங்க அழகாக. இன்னொரு உரையாசிரியர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தர்பே எடுத்தானா, ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அது முன்னாடி போட்டாராம். அந்த தர்பையை தாண்டி எந்த அஸ்திரமும் உள்ள வரல வசிஷ்டனுக்கு இடத்துல. அவர் அந்த தர்பையை என்ன சொல்லி போட்டார்? பிரம்மாஸ்திரம் என்று சொன்னார். பிரம்ம மந்திரத்தை சொல்லி அவன் போட்டான் என்று. பிரம்ம மந்திரம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு குறிப்பு சொல்லுது, வசிஷ்டர் சொன்னது காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயம். அப்ப கேள்வி, விஸ்வாமித்திரர் தானே சார் வெளியில சொன்னாரு, வசிஷ்டருக்கு எப்படி தெரியும்? மந்திரம் ஏற்கனவே இருந்தது, விஸ்வாமித்திரர் பிரபலப்படுத்தினார். புரியுதுங்களா? ஆல் திஸ் வேதிக் மந்த்ராஸ் ஆர் ஆல்ரெடி தேர். யாரும் எடுத்து நமக்கு என்னன்னா அதெல்லாம் இருக்கு, அதை எடுத்து ஒருத்தர் அதை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்றது மாதிரி விஷயம் அவ்வளவு. மியூசிக் நீங்க புதுசா ராகம் கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா? புதுசா நான் ராகம் கண்டுபிடிக்கிறேன்னு வேணாம்னு சொல்லுவாங்க. இருக்கிறதான் சொல்லு. புதுசா நான் மியூசிக் பட்டம் பாரு, எப்படி புதுசா போட்டேன்னா 7 சொல்றதுக்குள்ளதான் அடங்கும். So nothing is new. Everything is here. இருக்கிறத வச்சுதான் இவங்க சொல்ல முடியும். வசிஷ்டன் ஒரு சமாச்சாரத்தை பண்ண 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 அவன் தண்டம் எல்லாவற்றையும் விழுங்கி விட்டு மேல் விழங்கள் காணா. இது போக பார்க்க இவனால முடியல. வடவரை வில்லி தன்னை வணங்கினான் வழுத்தலோ.
உடனே என்ன பண்ணானா, வடவரை வில், மேருவை வில்லாக கொண்டவன். மேருவை வில்லாக கொண்டவன் யார் என்று சொன்னால் ருத்ரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ருத்ரனை வணங்குகிறார். சரியா? மேருவை வில்லாக கொண்ட ருத்ரமூர்த்தியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ருத்ரன் சரி வலிமை மிக்க படை சில ஆட்களை அனுப்பிட்டா அவர் மறைஞ்சுப்பாங்க. சரியா? அந்த படை வந்த உடனே அதையும் வச்சு சண்டை போடுறோம். விட்டனன் படையை வேந்தன் விண்ணுளோர் உலகை எல்லாம் சுட்டனன் என அஞ்சி துளங்கினர். முனியும் தோன்றி கிட்டிய படையை உண்டு கிளர்ந்தனன். கிளறும் மேனி முட்ட வெம்பொறிகள் சிந்த பொறுபடை முரணது இற்றே. என்ன வார்த்தைகள்! ஆனா கம்பனுக்கே உரித்தான தமிழ். அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அவன் போட்டிருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த என்ன சொல்றது, இந்த சண்டை போடுற மாதிரியான வார்த்தைகளே போட்டிருக்காங்க. அதான் கவியரசனுடைய கவி சக்கரவர்த்தியினுடைய சொல்லாடல் அப்படிங்கிறது. விட்டனன் படையை வேந்தன் என்ன பண்ணான்? ருத்ரனுடைய படையை விட்டான். விண்ணுளோர் உலகையெல்லாம் சுட்டனன் என அஞ்சி, உலகத்துல மேலில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஐயோ ருத்ர படைகள் போகுதுன்னா அவ்வளவுதான்டா, உலகம் எல்லாம் காலிடா அப்படின்னு நினைச்சாங்க. அஞ்சு துளங்கினர், ஓடி போச்சு, எல்லாம் பயந்துட்டாங்க. முனி என்ன பண்ணானா, முனியும் தோன்றி முன்னாடி வந்து கிட்டிய படையை உண்டு கிளர்ந்தனன். அத்தனை பேர் என்ன பண்ணிட்டான், தூக்கி எறிகிற மாதிரி பண்ணிவிட்டான். கிளறும் மேனி முட்ட வெம்பொறிகள் சிந்த பொறு படை முரணது இற்றே. எல்லாம் ஓடி போச்சு. அந்த படையும் நின்று போச்சு, யாரும் இல்லை. அந்த வசிஷ்டனோடு சண்டை செய்வதற்கு ஆள் இல்லை. இப்பதான் இவனுக்கு ஒரு பொறி தட்டு. யாருக்கு? விஸ்வாமித்திரன் என்று சொல்லக்கூடிய கௌசிகன். அப்ப விஸ்வாமித்திரன் இல்ல, அவன் கௌசிகனா தான் இருக்கான். அவன் கௌசிகனுக்கு பொறி தட்டு. என்ன? கண்டனன் அரசன் காணா. இது என்னடா புதுசா இருக்கு? நம்ம சண்டை போட்டவன் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்பான்? இத்தனை பேர் ருத்ரமூர்த்தியோட படம் வருதுன்னா ஓடே போவான் இல்லையா? அவன் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்து சண்டை போடுவான். இவர் ஒருத்தர் ஒத்த பிராமணன் நின்னு சண்டை போட்டுருக்கான் இல்லையா? உண்மையா சொல்ல போற பிராமணன் தானே. ஒத்த பிராமணன் எதையும் சமாளிக்கிறான், எதை போட்டாலும் கபலீகரம் பண்றான். ஒன்னும் புரியலையே இவனுடைய சமாதானமே என்று சொல்லி அப்பதான் சின்னதா அவன் மனசுல ஏதோ பொறி தட்டுது. கண்டனன் அரசன் காணா கலை மறை முனிவருக்கு அல்லால் தின் திரள் வழியும் தேசும் உளையனல் சிறிதும் சீரிதும் என்றால் மண்டலம் முழுதும் காக்கும் மெய்யம்பு ஒரு வலன் அன்று என ஒன் தவம் புரிய எண்ணி உம்பர்கோன் திசையை உற்றான். என்ன பண்ணிட்டான்? பார்த்தான், இவனை வெற்றி கொள்வது கடினம். என்ன மொழியில வேதங்களை கற்ற முனிவர்கள் நம்மோடு சண்டை போட்டா அவங்களோட நம்ம ஜெயிக்க கூட முடியலையே. எவ்வளவு நாட்டுல போய் சண்டைய போட்டு எவ்வளவு வெற்றிகளை ஜெயித்திருக்கக்கூடிய கௌசிகன் தான் எனக்கு சாதாரணமா நிற்கக்கூடிய ஒரு வேத பிராமணனோடு வேத அந்தனோடு சண்டை போட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவ வலிமை என்பது உடல் வலிமையை விட மிக 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 பெரியது என்று உணர்ந்தோம். அப்போ நமக்கும் அந்த தவ வலிமை வேண்டும். இப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம கிட்ட இல்லாதது என்ன? நம்ம கிட்ட சும்மா உடம்பு வலிமை தான் இருக்கு. ஒரு வலியை வச்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. ஆகவே நம்ம போய் தவம் புரிய எண்ணி உம்பர்கோன் திசையை உற்றான். பார்த்து கிளம்பலாம். தேவர்கள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி, தேவேந்திரன் இருந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அப்பனா கிழக்கு திசைன்னு பேர். இந்திரன் இருப்பது கிழக்கு அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள போறான். இப்போ வசிஷ்டனோடு சண்டை போட்டவன், வசிஷ்டனுடைய தவோ வலிமையை பார்த்தவன் கௌசிகன். சரி, தவோ வலிமை என்பது உடல் வலிமையை விட சிறந்தது என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்த உடனே கிளம்புறான்.
என்ன பண்றதுக்கு? தவம் செய்வதற்கு கிளம்பி விட்டான். தவம் செய்வ கிளம்பி போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். எப்பவுமே தவம் செய்கின்ற பொழுது பல இடையூறுகள் வரும், வந்தே ஆகும். சரியா? நல்ல விஷயத்துக்கு பகுஷ்ய விக்னம் அப்படின்னு உங்க பாட்டி கூட. பகுஷ்ய விக்னம் அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும் போது நிறைய விக்னங்கள் உண்டுன்னு வரும். தடைகள் வராது எந்த விதமான ஒரு சமாச்சாரமும் நடக்காது. அது தடை வந்துருத்தேன்னு பயப்படக்கூடாது. நல்ல விக்னேஸ்வரனை நம்ம பிரார்த்தனை பண்ணி விட்டு வேலையை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்றோம், ஆனாலும் அப்டக்கல் வந்து தேட்டார் அப்படின்னா சமாளிக்கிறதுக்கு உனக்கு திறமையை கொடுப்பார். வந்தா எதிர்கொள்ள வேண்டிய திறமையை கொடுப்பார். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்றார்? இவருக்கு இப்ப விக்னங்கள் வரப்போ என்னன்னு பார்ப்போம். இந்திரன் இவன் தவத்தை பார்க்கிறான். பெரிய தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்திரலோகம் வரைக்கும் போய் இடிக்குது. சரியா? அப்ப தவங்கள்ல பல தவத்திலே ஒன்று என்ன அப்படின்னா காமமும் கோபமும் நம்முடைய தவத்தை கெடுக்கின்ற ஒரு விஷயங்கள். மனிதனுக்கு காமமும் கோபமும் தவத்தை கெடுக்கக்கூடிய விஷயம். அதுல காமம் என்பது மிக மிக சமாச்சாரம். காரணம் என்ன அப்படின்னா நம்மள திரும்பவும் பூமியிலே ஒரு வாசனையின் காரணமாக இங்கே நம்மளை இழுத்து பிறப்பு என்கின்ற ஒரு சம்சார பந்தத்திலே நம்மை அழுத்துவது காமம் என்கின்ற. அதுக்கு விஸ்வாமித்திரர் விதிவிலக்கு அல்ல அப்படின்னு சொல்ற இடங்கள் தான் இப்ப நம்ம அதை படிக்கப்போம். அப்ப என்ன பண்றாங்க? தேவலோகத்துல பாக்குறாங்க. பார்த்து மாண்ட மாதவத்தோன் செய்த வலனையே மனத்தின் எண்ணி பூண்ட மாதவத்தன் ஆகி அரசன் கோன் பொலிவும் நீர்மை காண்டலும் அமரர் வேந்தன் துணுக்குற கருத்தினோடும் தூண்டினான் அறம்பயர் மாருள் திலோத்தமை என்னும் சொல் மாணி. இங்க கம்பன் ஒரு சமாச்சாரம் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, திலோத்தமை என்கின்ற ஒருவளை கம்பன் குறிப்பா சொல்றார். நாம படித்த சில இடங்கள்ல மேனகையோடு இவருக்கு தொடர்பு இருந்ததாக, ஒரு குழந்தை பிறந்ததாக நம்ம படிச்சோம் இல்லையா? விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் தொடர்பு இருந்ததாக. ஆனா கம்பன் திலோத்தமை என்று போட்டிருக்கார். இருக்கலாம், தேர் ஷுட் பி சம் ரெஃபரன்ஸ். இல்லாம கம்பன் எழுத சான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல அவர் எடுத்திருக்கார், என்னன்னு தெரியாது. பட் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அவர் என்ன சொல்றார்? இதை பார்த்த உடனே இவனுடைய பெரிய பெரிய தபோ வலிமையெல்லாம் பார்த்து, இவன் பண்ணக்கூடிய தபோ வலிமைன்னா ஆச்சு தேவலோகத்தின் வரைக்கும் போய் இடிக்குது. அங்க போய் அடிக்குது. அப்ப அங்க உட்கார்ந்திருக்க தேவேந்திர குலத்திலே தேவனுடைய ஒரு பெரியவனா இருக்கக்கூடிய இந்திரன் அவன் என்ன சொல்றான்? ஆஹா, இவன் பெருசா தவத்தை பண்ணி பெரிய லெவல்ல வரான்னா கஷ்டம். ஆகவே இதற்கு ஏதாவது இடையூறு செய்யணும். அப்போ ரம்பை போன்றவர்களாக இருக்கக்கூடிய தேவலோக பெண்கள் இல்லையா? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, 4 பேர் இவருக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய மெசஞ்சர்ஸா இருக்கக்கூடியவர்கள் இவங்கதான். உடனே என்ன பண்ற? எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் யாராவது போகணுங்கன்னு சொல்லி திலோத்தமை என்கின்ற பெண்ணை நீ போய் அவனுடைய தவத்தை கொலைக்க ஏற்பாடு செய் என்று அனுப்பி முடியும். இதுல என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் சார், நாம தவம் பண்றோம் அப்படின்னா நமக்கும் ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை வரப்போறாங்க. நான் மெடிடேஷன் பண்றேன், ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை எல்லாம் எனக்கு வரலையே சார், அது என்ன விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வந்திருக்காளே, கோசிகனுக்கு மட்டும் வந்திருக்காளே, அவர் மட்டும் ஸ்பெஷல், நாங்கெல்லாம் ஸ்பெஷல் இல்லையா, நாங்கெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது வர்றது இல்லையா அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். திலோத்தமை, மேனகை எல்லாமே நீங்க உருவமா பார்க்காதீங்க, உருவகமாக பாருங்கள். மனதின் உள் எழக்கூடிய காம உணர்ச்சியை தரக்கூடிய பெண்கள். அவ்வளவுதான். இட்ஸ் டிஸ்டர்பன்ஸ். காமம் என்பது ஒரு டிஸ்டர்பன்ஸ். சொல்ற புரியுதா? அது அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். காமம் என்கின்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மெடிடேஷன்ல இருந்து ஸ்லிப் ஆயிடுவீங்க. See, what is meditation? இதுலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மெடிடேஷன்? சிந்தனையில் இருந்து சிந்தனை அற்ற ஒரு நிலைக்குள்ளே போவதுதான் மெடிடேஷன். அதுதான் சமாதின்னு சொல்லுவோம். இப்போ காமம் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு பெண் என்கின்ற ஒரு சிந்தனை, காமுற்று இருக்கின்ற ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் என்று சொன்னால் அப்ப என்ன ஆகும்? அவன் உள்ளுக்குள்ள போக மாட்டான், சமாதிக்கு வர மாட்டான்.
விளிம்பிலே நிற்பான். புரியுதா? அவன் உள்ளுக்குள்ள போனாதான் சமாதி. உள்ளுக்குள்ள போக விடாமல் எண்ணங்கள் தடுத்துக்கிட்டு இருந்தா அவனால போக முடியாது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்தை கொடுப்பதற்கு தடங்கள்னு சொல்றாங்க. கொடுக்கறதுக்கு தேவேந்திரன் வரணும்னு அவசியம் இல்லை. உடம்புல இருக்கு தேவேந்திரன் அப்படின்னு சொன்னா என்ன? இப்படி வச்சுப்போமே, தேவேந்திரன் சொன்னா யாரு? தேவேந்திரன் என்பவன் என்ன? இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் அப்படின்னு சொல்லும் போது, தேவேந்திரன் அப்படின்னு சொல்லும் போது எங்க இருக்கிறான்? மேல இருக்கான். மேல என்ன? புத்தி. புத்தி என்கின்ற ஒன்றுதான் தேவேந்திரன், இல்லையா? அழகாக ஒரு புஸ்தகம் ஒண்ணு எழுதிருக்காங்க சார். இந்த புக்கு உங்களுக்கு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். ராமாயணா அண்ட் ஹியூமன் பிசியாலஜின்னு ஒரு ராமாயணா அண்ட் ஹியூமன் பிசியாலஜின்னு புக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமாயணம் வெளியே நடந்ததாக ஒரு கருத்து, ராமாயணம் உள்ளுக்குள்ளே நடந்ததாக ஒரு கருத்து. ஓ, தேவேந்திரனை நீங்க எங்க போய் ஸ்பாட் பண்ண போறீங்க? ஹார்மோன்ஸ் ட்ரிகரிங் ஃபெலோ. கரெக்டா? அவன் தானே சார் மேல உட்காந்துருக்கான், அவன் தானே சார் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான், அவன் தானே சார் எல்லா தேவர்களுக்கும் அவன் தானே சார் அதிபதி. தேவர்கள்னா யாரு? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. சக்தினா அந்தந்த ஆர்கன்ஸுடைய கண்ட்ரோல். அந்த ஆர்கன்ஸுக்கெல்லாம் சுரப்பி எங்க சார் இருக்கு? உங்களுடைய பிட்யூட்டரி கிளான்ஸ். எல்லா கிளான்ஸுக்கும் சம்பந்தப்பட்டவன் பிரெயின். பிரெயின் தான் தேவேந்திரன். அந்த பிரெயின்ல இருந்து ட்ரிகர் ஆகக்கூடிய அத்தனையும் தான் இவ்வளவு விஷயமே. உங்களுக்கு நீங்க எந்த எந்த லெவல்ல உங்களுடைய நியூரோ கெமிக்கல்ஸ் மாறி போய் கிடக்கும், அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது நாம தான் மாத்தி ஆகும். புரியுதா நான் சொல்றது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெட்டு போய் கிடக்கு, நியூரோ கெமிக்கல்ஸ் எதையோ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து வெளியில வர தெரியல. சிலருக்கு அந்த அடிக்ஷன்ல இருக்காங்க இல்லையா, நிறைய பேர். There are a lot of people who are still in the addictions, right? ஏன்? அவன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. அவன் புத்தி, அவன் கெமிக்கல்ஸ் இதுல இருந்து வெளியில வரல. அதுதான் கான்செப்ட். சோ அதுபோல் இங்க என்ன ஆகி போச்சு? இவனுக்கு யாரோ ஒருத்தவங்க தூண்டுறாங்க. இப்போ கௌசிகனை தூண்டக்கூடியவளாக திலோத்தமை என்பவள் இறங்குகிறார். இப்போ உருவமாக நம்ம பார்க்கக்கூடிய கதையா வச்சுக்கிட்டோம்னா உருவமாக வர்றான். அன்னவன் மேனிகான அனங்கன் வேள் சரங்கள் பாய. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவன் பெருசா கம்பன் அதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போய் அவன் பெருசாலாம் எழுதல. அழகா எழுதிட்டான் ஒரே வரியில. அன்னவன் மேனிகான். அவன் நிக்கிறான், அவனுடைய அழக பாக்குறான். பார்த்த மாத்திரத்துல அனங்கன் வேள் சரங்கள் பாய. காரணம் என்ன? கௌசிகன் நிக்கிறான் சார். கௌசிகன் முதலிலே இதுவரைக்கும் அவன் சத்திரியனாக இருந்தவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அவனால கட்டுப்படுத்த முடியல? கேள்வி வரலாம் இல்லையா? ஏன் அவனால கட்டுப்படுத்த முடியல? குரு கிடையாது சார் அவருக்கு. குரு ஒரு குரு இருந்தா அவர் போய் கேட்கலாம் இல்லையா? அப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சமாதானம் இருக்கு, ஐ வாண்ட் டு கண்ட்ரோல், இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு, இப்படி ஒரு டைவர்ஷன் எனக்கு வருது. குரு இருந்தால் சொல்லி தருவார். வால்மீகிக்கு குரு இருந்தார். யாரு? நாரதன். அவனு கொள்ளக்காரன் தான். அப்படி ஒரு கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வால்மீகி என்கின்ற கொள்ளைக்காரனுக்கு நாரதன் என்கின்ற குரு இருந்தார் சார். நாரதனுக்கு யாரு குரு? நாராயணனே குரு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இங்கே கௌசிகனுக்கு குரு இல்ல. அவன் படுகின்ற கஷ்டத்திலேயோ அவன் படுகின்ற விஷயத்திற்கோ அவனை கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இன்னொன்னு என்ன, இவனுடைய வாசனை என்னவா இருக்கு? இவன் சத்திரியனாக வந்திருந்தவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்திரியனா இருக்கிறவன் சுகபோகங்கள் அனுபவிச்சுதான் வர்றவன். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சுகபோகங்கள்ல திளைத்தவனா தான் இருப்பான். என்ன சார், லாவிஷா எல்லாம் இருப்பாங்க. ராஜாங்கத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கையை இப்படி நீட்டினானா மதுபானத்தை கொடுப்பதற்கு ஒரு 30 பேரு, இவனுக்கு விசிறதுக்கு 50 பேரு இல்லையா? 100 பிள்ளைகள் பிறந்திருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நல்ல காமுற்று சுகித்து வாழ்ந்தவனாகத்தான் இருந்திருக்க கூடும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உணர்வு அவனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு தானே இருக்கும் சார். அப்ப அந்த ஹார்மோன் ஓடிக்கிட்டே தானே சார் இருக்கும். அந்த ஹார்மோன் ட்ரிகர் ஆகும் போது தப்புன்னு அவன் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா he was so much in that field. ஏன்னா அவன் சத்திரியனாக இருந்து பயன்பட்ட உடம்பு. பிரச்சனையே எப்ப வருது? அவனை பிரம்ம ரிஷின்னு வசிஷ்டர் எப்போ ஒத்துக்கிறார்?
சத்திரியனாக இருக்கின்ற வரையில் அவன் ரிஷித்தன்மையை பெறமாட்டான். சத்திரியன் அந்தணனாக மாறுகின்ற பொழுதுதான் அவன் ரிஷித்தன்மையை பெறுகிறான். அதனால தான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி. அப்ப பிராமணத்துவத்திற்கு ஏன் இவ்வளவு உயர்வு கொடுத்திருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் அடக்கமாக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தன்னுடைய கையிலே அடக்கத்தை கொண்டு வருபவனாக அவனால் இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்க பயன்படும். காரணம் அவன் தனக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குன்னு வாழத்தை. புரியுதா? இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்ன காரணம்? கௌசிகன் இன்னும் அவன் ஒரு சத்திரியன், அந்த சுகபோகத்துல வாழ்ந்தவன். ஆகவே அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ட்ரிகராகிறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கௌசிகனை போய் விஸ்வாமித்திரரே தப்பு செஞ்சாருன்னா, ஐயோ அவர் எங்கிருந்து வந்தாரு யோசிக்க வேண்டாமா? இத்தனை நாள் அவருடைய பழக்கம் என்ன? அங்கிருந்து வந்ததுனால அவருக்கு அந்த சமாச்சாரங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னார்? அன்னவன் மேனிகா அனங்கள் மேல் சரங்கள் பாய தன் உணர்வு அழிந்து காதர் சலத்தியின் அழுதி வேந்தன். அழகா சொல்லிட்டான். போய் காதலுடைய சலதியின் அழுந்தி அப்படின்னா என்ன? ஷேர்ல போய் விழுந்துட்டான், காம கடல்லே விழுந்து விட்டான். பண்ண அரும் பகல் தீர்வுற்று சொல்ல முடியாத பல நாட்கள் அவன் கழிந்து பரணிதர் தெரிந்த நூலில் நல் நயம் உணர்ந்தோனாகி நஞ்சன கனன்று நக்கான். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு? திடீர்னு அவனுக்கா ஒரு யோசனை. சட்டுன்னு, ஐயோ நம்ம வந்த விஷயம் என்ன, இப்ப நம்ம எங்க போய் உட்காந்துருக்கோம்? புரியுதா? So this is where the people have to understand. இந்த வீக்னஸ்குள்ளேயே கௌசிகன் மாட்டிக்கல. கொஞ்ச நாள் இருந்தவன் ஒரு நாள் புரிந்து கொள்றான், இது இல்லடா நம்முடைய வாழ்க்கை. நாம வந்தது என்ன, நம்முடைய நோக்கம் என்ன? தவம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்தோம். இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன சறுக்கம். என்ன ஆகி போச்சு? காமத்தில் விழுந்து காமக்கடலிலே புகுந்து அழுந்தி வெளியில வந்துட்டேன். இனிமே நான் என்ன பண்ணணும்? நல்லறிஞர் ஆய்ந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேத பொருளை நான் என்ன பண்ணணும்? சிறந்த பொருளை நான் தேட வேண்டும். அந்த பொருளை தேட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்? இந்த சிற்றின்பம் என்பது நஞ்சு என கனன்று நக்கான். அழகான வார்த்தை, நஞ்சு. இது விஷம், இது விஷம்டா என்று சொல்லி என்ன பண்ணான்? அவனை பார்த்து அவனை சிரித்து கொண்டான், நகைத்தான், நக்கான் என்று வார்த்தையை போட்டான். என்ன பண்ண? அவனை பார்த்து அவனே சிரிச்சுக்கிறான். சி, எப்படி மாறிட்டம் பாரு இல்லையா? சில சமயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வச்சுப்போம், அவன் அரசாட்சியில இருந்தா கூட, சத்திரியனா இருந்தா கூட, ஏதோ ஒரு அரச நர்த்தகி ஒருத்தி வந்து ஆடுறான்னா கூட, சில சமயம் சில மகாராஜாக்கள் ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களா இருப்பாங்க. மகாராணி அந்தஸ்து இல்லாத பெண்களோட அவங்க சேரவே மாட்டாங்க. நான் சொல்ற புரியுதா? அங்க இருந்தா கூட அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிருப்பான். இது என்னடா இவன் டான்சர் தானே, இவளோட நான் எனக்கு என்னடா சகவாசம் நினைச்சிருப்பேன் இல்லையா? நான் ஜஸ்டிஃபை பண்ணல, பட் ஐ எம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட். ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா சில சமயங்கள், அதனாலதான் அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் வந்தது, அது வந்ததெல்லாம் பேசுறதுக்கு காரணம், ஒரு விதத்துல அது உங்களுடைய ஈகோவை தனிப்படுத்தும். யூ சீ தட்? ஒரு விதத்துல உங்களுக்கு அது ஈகோ உங்களை தனிப்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா, என் ஸ்டேட்டஸ் போய் டான்சருடைய சிச்சி வந்துடும். நான் மகாராணி, பட்டத்து ராணி, இளவரசி, அந்த ரேஞ்சில் தாண்டா பார்க்கணும். இது என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ஒருவேளை அவன் ராஜாவா இருந்திருந்தா வந்திருக்கும். அவன் ராஜாவா இல்ல, அவன் சன்னியாசியா உட்கார்ந்துருக்கான். கொஞ்ச நாள் இந்த சுகபோகங்களை துறந்தவன், உடம்பிலே இவைகள் எல்லாம் விட்டு விட்டு தவம் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கான். உடம்பிலே ஒரு வலியும் ஒரு வறுமையும் இருக்கு அவனுடைய உடம்புல.
அப்போ அவனுக்கு இது கிடைச்ச உடனே வெண்ணாயி போயிட்டான், மாறி போயிட்டான். அரசிலங்குமரியாக அழகான தேவகுமரியாக வந்திருக்கக்கூடிய திலோத்தமையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டு போச்சு. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டான்? சீச்சி, இது நஞ்சு, அப்ப இது எனக்கு தேவையில்லை. அப்ப தன்னை தானே பார்த்து சிரிக்கிறான். சரி, என்னப்பா இது, நான் போய் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லி. உலகத்திலே பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? செல்ஃப் அப்ரைசல் பெரிய விஷயம். கம்பன் அது அழகா வார்த்தையை சொல்றான் பாருங்க. நக்கான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யூ செல்ஃப் அப்ரைஸ் யுவர் செல்ஃப். எஸ்பெஷலி செல்ஃப் அப்ரைசல் பண்ணும்போது நம்ம நல்ல விஷயத்தை நாமளே சும்மா பாராட்டி கூடாது, புரியுதுங்களா? செல்ஃப் அப்ரைசல நம்ம என்ன பண்ணிடுவோம் எப்பவுமே, ஓ யாரும் பண்ண முடியாது நான் பண்ணிட்டேன், அது கிடையாது செல்ஃப் அப்ரைஸ். நான் எந்த இடத்திலே சரிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்வது செல்ஃப் அப்ரைசல். யாருக்கு அது இருந்தது? கண்ணதாசனுக்கு இருந்தது. நான் தப்பு பண்ணேன், ஒத்துக்கணும். நான் இந்த தப்பு செஞ்சேன், ஒத்துக்க தெரியல. அது ஒரு தைரியம் வேணும். விஸ்வாமித்திரர் அந்த செல்ஃப் அப்ரைசல் பண்றான். சீச்சி, பண்ண தப்பு பண்ணக்கூடாது. இதுல என்ன தெரியுமா, இந்த நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நகைக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது சைக்கலாஜிக்கலா சில விஷயங்கள் என்ன தெரியுமா சொல்றான்? கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து வெளியில வர்றதுக்கு சில சமயங்கள் தன்னைத்தானே சிரித்து கொண்டாள். நாமளே நம்ம பார்த்து ஒரு சின்னமா ஹாஸ்யமா சிரிக்கிறதும் நகைக்கிறதும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க அதை கவுண்டர் பண்ணிக்கலாம்னு. சார் இதெல்லாம் கம்பராமாயண கம்பனுக்கு இதெல்லாம் தெரியுமா சார்? யோசிச்சு பாருங்களேன். சைக்காலஜில இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட்ல நியூரோ சயின்டிஸ்ட் சமாச்சாரங்கள், நியூரோ எத்திக் சமாச்சாரங்கள்லாம் கம்பனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் என்றால் அவர்கள் முற்றும் உணர்ந்தவர்களான கவிஞர். உணர்வை பதிவு செய்கின்ற பொழுது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க அதுக்கு இன்னைக்கு பல தியரியை கொடுத்துட்டீங்க. எங்கால அதை முதல் நாளே எழுதி வச்சுட்டான். திருவள்ளுவர் எழுதாதது ஒண்ணும் இல்லை நம்மளுடைய சைக்காலஜிக்கு. புதுசா யாரும் புதுசா சொல்ல போறது இல்லை. சைக்காலஜி நீங்க தொடங்கணும்னா திருவள்ளுவர். அது போல பல நூல்கள் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய பல நூல்கள் நமக்குள்ள இருக்கு, அழகான நூல்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தை கம்பன் கோடிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் உனக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் வரக்கூடாது. கில்ட் ஃபீலிங் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்னா செல்ஃப் பிட்டி உங்களை நீங்களே தாழ்வா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தாழ்வுற்றால் பிரச்சனை. நீங்க அடுத்த இலக்குக்கு நீங்க மூவ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. ப்ராப்ளம் வந்த உடனே தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் தப்பு செய்யலாமா, நான் தப்பு செய்யக்கூடாது நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? You have done, the history has done, history has committed. Next, what is next? You have to go next. அப்ப என்ன பண்ணணும்? அப்ரைசல் வருகின்ற பொழுது அதை கிராஸ் பண்றதுக்கான எபிலிட்டியை கட்டு. ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு பாடம். அவன் தப்பு செஞ்சுட்டான் சார், இல்லைன்னு சொல்லல. அவன் மறுக்கவில்லை, தப்பு செய்தேன், நகைக்கிறான். அவனை நானே நக்கான், நகைத்துக் கொள்கிறான். என்ன சொல்றான்? சி நான் பண்ணலாம் விடாத தப்ப, சரி புத்தி கெட்டு போச்சு, அடுத்தது போறான். அதுதான் முக்கியம். இந்த கம்பராமாயணம் படிக்கிறதோ எல்லாரும் சொல்லுவாங்க, ராமாயண கதை எங்களுக்கு தெரியாதா? நான் கூட சில சமயங்கள் சாய் சென்டர்லயோ எங்கேயோ பேசும்போது ராமாயண கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்டயே சொன்னாங்க. அப்படியா? சரி சந்தோஷம். ஆனா என்ன கத்துக்கிறோம்? ராமாயண கதை தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. உள்ளுக்குள்ள போய் இந்த கதைகள் வழியாக, கதாபாத்திரத்தின் வழியாக கம்பனோ வால்மீகியோ என்ன சொல்ல வரான், நமக்கு என்ன மெசேஜ் வைக்கிறான், இந்த கதாபாத்திரத்தை பார்க்கின்ற பொழுது என்ன. ஏன் சார் ஒண்ணுமே இல்லாம ராமனுக்கு சதானந்தன் கௌசிகனுடைய வரலாறு சொல்லுவானே, இது ஒரு குறிப்பு நீங்க யோசிக்கணுமா இல்லையா? ராமன் நிக்கிறான் சார், கௌசிகனுடைய வரலாற்றை சதானந்தன் பேசுறான். யாரு? ஜனகனுடைய குலகுரு. ராமனுக்கு சொல்லிட்டு வரான். இந்த கதையெல்லாம் ராமனுக்கு சொல்றான். என்ன சொல்ல வேண்டிய அவசியம்? சரி, இந்த பகுதியே இல்லாம கூட ராமாயணம் எழுதலாமா இல்லையா? கௌசிகர் இவர்தான் விஸ்வாமித்திரன் பேர் எடுத்திருக்கார். அப்புறம் வந்தியா, ரொம்ப சந்தோஷம், ராமா உன்னுடைய வம்சத்தை பத்தி சொல்லு, கேட்டிருக்கலாமா இல்லையா?
அப்ப கம்பனோ வால்மீகியோ இந்த சமாச்சாரத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு கதையினுடைய கருத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அந்த சரித்திரத்தை படிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? துவண்டு போய் உட்கார்ந்து இருந்தா வேலை நடக்காது. அடிபட்டாலும் அடுத்தது என்னன்னு கௌசிகனை போல் உணர்ந்து வெளியே வர தெரிய வேண்டும். இப்ப பாருங்க, விண் முழுதும் ஆளி செய்த வினை என வெகுண்டு நீ போய் மண்மகள் ஆதி என்று மடவரல் தன்னை ஏவி. திலோத்தம தானே வந்து கெடுத்தா, திருப்பனா இந்த தேவ உலகத்தை எந்த தேவேந்திரன் என்னை வேண்டாம் என்னுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த தேவேந்திரனுடைய தேவ உலகத்தை நான் ஆட்சி புரிவேன் என்னுடைய தபோ வலிமையினாலே. ஆகவே இதுக்கு காரணம் என்ன? நீயும் அதற்கு ஒரு உடந்தையாக நின்றவள். ஆகவே திலோத்தமை, நீ மண்மகள் ஆதி. என்ன பண்ணுவ? மானிட பெண்ணாக பிறப்பாய் போ. பாருங்க, சாபத்துல கூட அவளை வேற மாதிரி சபிக்கல. நீ புழுவா போ, இதுவா போ, அதுவா போ. அதான் விஸ்வாமித்திரனுடைய சாபம். கௌசிகன் சபிச்சான். அப்ப பாருங்க, அவன் பொண்டாட்டியே கல்லா போன்றான். இந்த கதையெல்லாம் ராமர் கேட்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராமருக்கு வயசு 14. இது எல்லாம் ராமனுடைய மனதிலே உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிந்து கொண்டு வருகிறது. தன்னுடைய குருவினுடைய ஆற்றலும் மேல போயிட்டு இருக்கு இல்லையா? வசிஷ்டனை பத்தி ராமனுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. பக்கத்துல இருந்து உணர்ந்தவன் ராமன் இல்லையா? க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில தன்னுடைய குருவை பார்த்தவன் ராமன். தன்னுடைய குருவை பார்த்திருக்கான், வசிஷ்டரை பார்த்திருக்கான். வசிஷ்டருடைய கிரேட்னஸை பத்தி கௌசிகனும் இன்னும் பேசுறான். அது மட்டுமல்ல, வசிஷ்டரும் சொல்லி தசரதன் காட்டி கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன் இப்ப பக்கத்துல நிக்கிறார். அவனுடைய மாண்பும் தெரிஞ்சுக்கிறான். அவன் இந்த இடத்துல சறுக்கி இருக்காங்கிறதும் புரிஞ்சுக்கிறான். இது எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய கொள்கையிலே ஸ்திரமாக இருக்கின்ற ஒரு மாபெரும் வீரனாக ராமன் மாறுவதற்கு அடிப்படை காரணம் இவைகள். அதனாலதான் நாரதரிடத்துல வால்மீகி கேட்கின்ற கேள்வி திடவரத கோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார் வால்மீகி ராமாயணத்தில். திடவரதன் யாரு? தான் சொன்ன சொல்லு நிக்கிறவன் யாருன்னா நாரதர் சொல்ல நிக்கிறவன் அவன். சொல்ல காப்பாற்று. அவனுக்கு கெட்ட பேரா வந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. காலி வதம் இன்னி வரைக்கும் அவனை போட்டு உருட்டிட்டு இருப்போம் இல்லையா? இன்னி வரைக்கும் ராமனை பத்தி பேசுறதா இருந்தா வாலிபத்தை தான் பேசும். நான் கூட ஒரு இடத்துல தமாஷா சொன்னேன், 24,000 பாட்டு இருக்கு வால்மீகி. கம்பனுடைய பாடல்கள் 10,800 பாடல்கள் மூலம். வாலிவதை படலம் 800 பாட்டுன்னே வச்சுக்கோங்க. 10,000 பாட்டுல வேற எந்த சத்தான பொருளும் கிடைக்கலையாடான்னு கேட்டேன். ராமனை பத்தி பேசிட்டு இந்த 800 பாட்டையே வச்சு தொங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வாலிவதம் வாலிவதம் வாலிவதம்னு பேசிட்டு இருக்கீங்களே. 10,000 பாட்டுல ராமருடைய குணமே தெரியலையே உனக்கு? எப்பவுமே வாலிவதம் மட்டும் தானா? இட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் போர்ஷன் இல்லையா? 10,800 நீங்க பர்சன்டேஜ் போட்டு பாருங்க, ரொம்ப கம்மி. 10% கம்மி. இந்த பாட்டை நீங்க வச்சுக்கிட்டு வாலிபதத்தை மட்டுமே முழுமையாக வைத்துக் கொண்டு அவனை சாடிக்கொண்டு இருப்பதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ராமனுடைய குணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் தான் அவருக்கு பேசிக்கா ஆட் ஆயிட்டே வந்திருக்கு. என்ன? திடவிரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன திடவிரதன் எங்கேருந்து வருது? கௌசிகனை பார்க்கறான். எவ்வளவு அடி தாங்கள் வந்தாலும் அவன் என்ன செய்யறான்? வெளியில வர்றான். மடவரல் தன்னை ஏவி கண்மலர் சிவப்ப உள்ளம் கருப்புற கடிதின் ஏகி என்மரின் வலியன் ஆய யமந்திசை தன்னை உற்றான். போறான். அடுத்த இடத்துக்கு போய் தன்னுடைய அடுத்த தவத்தை செய்வதற்கு. அப்போ எவ்வளவு தடங்கள் வந்தாலும் தான் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை
விடாது அந்த முயற்சியை தொடர்ந்து செய்தவனாக கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன் இருந்தார். இதெல்லாம் தான் பாடம் ராமனுக்கு. இந்த சரித்திரத்தை கேட்கின்ற பொழுது ராமனுக்கு இவைகள் எல்லாம் பாடமாக உள்ள போகுது. இந்த பாடத்தெல்லாம் கேட்ட ஒரு டீனேஜர் என்னவா இருப்பான்? அவரும் அப்படித்தானே சார் இருக்கணும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன தானே சார் இருக்கணும். அதனால சார் அவருக்கு சொன்ன ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று சொன்னான் ராமனுக்கு. ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், முடிஞ்சு போச்சு. அதான் ராமனுடைய தகுதி. ஒரு தடவை பேச்ச கொடுத்துட்டானா முடிஞ்சது. ப்ராமிஸ் ப்ராமிஸ். அடுத்த விஷயத்தை பத்தி அவன் கேட்கவே இல்லை. விபீஷனுக்கு சொன்ன சரணாகதி, நீ சரணாகதி, முடிஞ்சு போச்சு. வரம்பா செய்யறேன், உன்னை சரணாகதி ஏற்றுக்கொண்டு வாலிய வதம் செய்வேன், சுக்ரீவனுக்கு பிராமிஸ். பதவியோடு தாரத்தை நினக்கு தருவேன், வரும் பின்னாடி கம்பன் அழகா எழுதுவான் கிருஷ்ணா காண்டத்துல. என்ன சொல்றான்? பதவியோடு தாரத்தை நினக்கு தருவேன், கையில பிராமிஸ் பண்ணி சொல்றான், அடிச்சு சொல்றான். யாரு? வாலிய பார்க்க கூட இல்லை சார். இந்த இம்பாக்ட கேள்விப்பட்ட உடனே சொல்லிவிட்டான், டே உனக்கு பதவியும் தருவேன், அதோடு உன்னுடைய தாரத்தையும் தருவேன். அதுதான் ராமனுடைய சொல். ராமன் ஒரு சொல்லை சொன்னான் என்று சொன்னால் மாண்புடைய சொல்லாக நின்றதற்கு காரணம் இந்த சரித்திரங்கள் எல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான சரித்திரத்தை ராமன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த ராமன் சொல்லக்கூடிய அந்த கௌசிகனுடைய சரித்திரத்தை நாம் இன்னும் சுவைப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். இன்னும் திருசங்கு சொர்க்கத்தினுடைய கதை ஒண்ணு இருக்கு, அம்பரீஷனுடைய கதை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் முடிச்சு குலமுறை கிழத்து படலம் ஒண்ணு இருக்கு. ரகுவம்சத்தினுடைய மொத்த கதையும் வசிஷ்டர் பேசுவார். அதே போல சதானந்தர் மிதிலையினுடைய ஜனகனுடைய கதையை பற்றி சொல்ல போறார். அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் சுயம்பரம் நடக்க சீதை அந்த வில் உடைக்கிறதும், இதெல்லாம் பாலகாண்டம் என்பது பரசுராம கர்ப்பபங்கமோடு முடியும். கல்யாணம் ஆகணும், கல்யாணமாகி பரசுராமர் வந்து வில்ல உடைக்கிற வரைக்கும் கதை இருக்கு. பாலகாண்டம் இன்னும் பாலகாண்டத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதை இங்க நிறுத்துறேன்.